அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா பாஜகவுடைய கையில விஜயோடைய குடுமி வசமா மாட்டிருக்கு. பாஜக விஜயை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமா வச்சு செய்யன்னு செய்ய போறாங்க தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ என்ன ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துல ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து வெளிவிட்டிருக்காங்க பாஜக சைட்ல இருந்து. மாரிதாஸ் அப்படின்ற ஒரு ஊடக புரோக்கர் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த சவுக்கு சங்கர்ன்ற இந்த பீஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக் பண்ணுறாங்க. முதல்ல சவுக்கு சங்கர் வெளியிட்ட புகைப்படங்களை பாருங்க. இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த கேமரா சினிமா ஷூட்டிங்க்கு இது பண்ணக்கூடிய கேமரா, யூஸ் பண்ணுற கேமராஸ். அப்புறம் இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ஷூட்டிங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டாவே மாற்றிட்டாங்க கரூரை. முதல் படத்தில் இருந்த கேமராவுடைய பேர் பார்த்தீங்கன்னா ARRI அலெக்சா ரெட் கொமோடோ அப்படின்ற வகையிலான ரிக் கேமரா. இவை பெரும்பாலும் வந்து படம் தயாரிக்க மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு கேமரா. இது வந்து சும்மா வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் இந்த கேமராவை பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் DSLR வச்சுக்கிட்டு நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கெனான் DSLR 5D 1DX சீரீஸு அந்த மாதிரிப்பட்ட உயர் ரக கேமராக்களை வச்சு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆகவே பார்த்தீங்கன்னா அந்த கரூர் ஸ்பாட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக மாரிதாஸ் வெளியிட்டிருக்கிற ட்ரோன் ஃபுட்டேஜை பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ். இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து CBI கிட்ட தான் இருக்குதான். CBI கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன் ஃபுட்டேஜ் எப்படி மாரிதாஸ் கைக்கு கிடைச்சது அப்படின்ற கேள்வி நமக்கு எழும்புது. அடுத்ததான் இந்த ஃபுட்டேஜில் விஜய் வந்து மேலே ஏறிலாம் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது க்ரௌடோடைய நிலைமை எப்படி இருக்குது. அங்கே நிற்கிறவங்க எல்லாம் நிற்கிறதுக்கு கூட கால் தரையிலே படலை, அப்படியே அலமோதுது. அந்த கூட்டம் அப்படியே கடந்து அலமோதுது. அப்படி இருந்தும் கூட விஜய் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லவே இனிமேல் முடியாது. ஏன்னா இப்படியெல்லாம் பட்ட ஃபுட்டேஜஸ்லாம் வந்து CBI கிட்ட இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தாவே தெரியுது விஜய் மேலே ஏறி வர்றப்போவே நிலைமை மோசமாக இருக்குன்றது விஜய்க்கு தெரியுது. அப்படி இருந்தும் விஜய் அங்கே நின்று அந்த டயலாகை பேசி பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் செஞ்சது வந்து வேணும்னு தான் செஞ்சுருக்காருன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருக்கு அங்கே சினிமா ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை செஞ்சு தான் ஆகணும். நிலைமை எப்படி போனாலும் பரவாயில்ல, அதை இனிமேல் அவர் மறுக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஃபுட்டேஜஸ்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்சோ இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இது நார்மலான ஆங்கிள்லாம் இல்லை. சினிமாவுக்காக டாப் ஆங்கிளுக்கு போய் அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக எடுத்த ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே விஜய் அழிக்க முயற்சி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் CBI வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அப்போது சினிமாவுக்காக தான் இந்த கரூரில் மக்களையெல்லாம் கூட்டி எல்லாரையும் நெருக்க வச்சு அந்த லைட்டிங் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் நாங்கள் வந்து வண்டியை கொண்டு போய் விடுவோம்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே நெருக்கி கொண்டு போய் விட்டு மக்களையெல்லாம் நெருக்கி சாகடிச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்றது தான் உண்மை. நக்கீரன் கோபால் அவர்கள் அப்போவே சொன்னார். நிறைய பேர் வந்து அதை வந்து அவர் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறார் அப்படின்றது நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வருது பாருங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அந்த பஸ் இருக்குது பாருங்கள், அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு நடிகையும் இருந்தாங்க அப்படின்றதையும் சொன்னார். அதுவும் உண்மையாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் எதுக்காக கரூர்லேருந்து அப்படி தலை தெரிக்க ஓடணும், இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம இனிமேல் நிற்கக்கூடாதுன்னு எதுக்காக தலை தெரிச்சு ஓடினார் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, அந்த வண்டிக்குள்ளே வேற யாரோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே கூட்டம் கூடி விஜயெல்லாம் வெளியில் இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்றப்போ அப்போ உள்ளே யார் இருக்காங்கன்றதும் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால பஸ்ஸையும் தூக்கிட்டு வேக வேகமாக புறப்பட்டு ஓடி இருப்பாங்க. அதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்காகவும் ஓடி இருக்கலாம். ஆல்சோ இவங்கெல்லாம் கோழைகள், ஓடுகாலிகள், அதுக்காகவும் ஓடி இருக்கலாம். ரெண்டும் எல்லாம் காரணம் தான். இவங்க இதுக்காக தான் ஓடினாங்க அதுக்காக தான் ஓடினாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. இவங்களுக்கு ஆக மொத்தத்தில் மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது, அவ்வளோதான். சரி, இந்த ஆதாரங்கள்லாம் பாஜகவோட கையில் இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு விஜய்க்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கறத விட்டுக்கிட்டு விஜய்க்கு எதுக்காக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இப்போ விஜய் வந்து கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை நோக்கி போகிறதுனால இப்போ இந்த காணொலியெல்லாம் வெளியிட்டு மிரட்டுறாங்க அப்படின்ற அரசியல் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த காணொலி எப்படி மாரிதாஸுக்கு கிடைச்சது? CBI கிட்ட இருந்து இந்த மாரிதாஸ்ன்ற நபர் இந்த ஆதாரங்களை திருடிட்டாரா, இல்லைன்னா CBI தான் இந்த நபருக்கு இந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுத்துச்சா? இத்தனை மாசமா பாஜக இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ கூட்டணிக்காக இத்தனை மக்களை சாகடிச்சவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம அவனை பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கு பாஜகன்ற கட்சி. சங்கிகளுக்கு இந்த ஃபர்னிச்சர் இனிமேல் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னதும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் எலெக்ஷனுக்குள்ள நிறைய காணொலிகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. எல்லா காணொலிகளும் எல்லா ஆதாரங்களும் பாஜக கிட்ட வசமாக இப்போ சிக்கிருக்கு. வாண்டடாக வந்து கேட்டு போனா எங்களுக்கு CBI தான் வேணும், CBI தான் வேணும்னு போனாங்க. இப்போ வசமாக மாட்டிக்கிறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்,
ஸ்டேட்டுக்கிட்ட இருந்தால் கூட ஓரளவுக்கு வந்து விஜய்க்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கும். ஆனால் வந்து சிபிஐ கிட்ட போச்சுடா வசமாக சிக்கிடுவாங்கன்னு நம்ம சொன்னோம். அப்போல்லாம் நம்மளை வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. நீதி வெல்லும் நீதி வெல்லும்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு விஜய். நீதி கண்டிப்பாக வெல்லும். நீங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போகலைன்னா நீதி கண்டிப்பாக வெல்லும். நீங்கள் பாஜக கூட்டணிக்கு போனீங்கன்னா நீதி வெல்லாது. இப்போ புரியுதா ஃபாசிசம்னா என்னன்னு? இதுதான் ஃபாசிசம். பாயாசம் ஃபாசிசம்னு நல்லா நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எப்படி பாஜக எப்படி கையாளுது பாருங்க. ஆதவர்ஜுனா வெளியில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பேரம் பேசினாங்க 90 சீட்டு 2.5 வருஷம் இது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வெளியே சொல்கிறப்போ இந்த மாதிரிலாம் பேரம் பேசினதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதை நோட்டிஃபை பண்ணும் விதமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். இல்லையா கூட்டணிக்கு இப்போ வருவியா மாட்டியான்னு சொல்லி மிரட்டும் விதமாகவும் இந்த காணொலியை இப்போ வெளியிட்டிருக்கலாம். எது வேணா இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று, பாஜக கிட்ட வசமாக சிக்கியிருக்காரு விஜய், அவ்வளோதான். இப்போ வந்து காணொலி போடுவாரா, என்ன சார் பழி வாங்கணும்னா என்னையே பழி வாங்குங்க, இந்த மாதிரி காணொலியெல்லாம் வெளியிட்டு பழி வாங்காதீங்க, டேய் அப்படியே இருந்தாலும் உன்னையே தாண்டா பழி வாங்குறாங்கன்னு அர்த்தமாகும். இப்படிலாம் காணொலி இப்போ வெளியிடுறதுக்கு தைரியமோ துணிச்சலோ இருக்கா? தமிழ்நாட்டு அரசையும் முதலமைச்சரையும் அவ்வளோ குற்றம் சாட்டினாரு விஜய். இப்போ மட்டும் என்ன அமைதியாக இருக்கிறாரு? 41 பேருடைய மரணத்தை வியாபாரமாக்குவதற்கு தான் முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு. தன்னுடைய சுயநலத்திற்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவார் விஜய் அப்படின்றத இங்கிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சம்பவத்தில் விஜய் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமானவரோ அதை விட கேவலமானவங்க தான் இந்த சங்கிகளும் அடிமைகளும், அதிமுக அடிமைகளும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சும் கூட விஜய்க்கு முட்டு கொடுத்தாங்க பாருங்க. இனிமேல் தேர்தல் வரைக்கும் பாருங்க ஒவ்வொன்றா மெதுவாக ரிலீஸ் ஆகும். தேர்தலையும் விஜய் தனிச்சு நின்றுட்டார் அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு அப்புறம் கடுமையான நெருக்கடிகள்லாம் வரும், கண்டிப்பாக வரும். திமுக காரங்க மட்டும்தான் இந்த விஜய்ன்ற நபர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு அவனுங்க பரப்பிக்கிட்டே இருந்தானுங்க. இதில் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்தார் விஜயெல்லாம். சார் ஏன் சார் ஏன் மேலே பழிய போடுறீங்க, நாங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஏன் சார் பழிய போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தாரு. முதலமைச்சர் தான் காரணன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இனிமே ஒவ்வொன்றா பாஜக வெளியிடுறப்போ ஒவ்வொன்றா தெரிய வரும். இனிமேல் செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்கு போங்க. என்டிஏ கூட்டணிக்கு போவார் விஜய், அதுவும் என்டர்டெயின்மெண்ட் தான். இல்லை என்டிஏ கூட்டணிக்கு போகலைன்னா தினமும் ஒவ்வொரு காணொலி வெளியே வந்துட்டு இருக்கோம், அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நமக்கு. தேர்தல் முடிஞ்சு வாக்குகள் என்றாங்களோ இல்லையோ விஜய் கம்பி என்ன போகிறது உறுதி தான் போல. நாமெல்லாம் நினைக்கிறத விட விஜய் வந்து பயங்கரமாக எதுலையோ சிக்கியிருக்கார் பாஜக கிட்ட, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சும்மா ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மெயின் பிக்சர்லாம் இனிமேல் தான் வரும் போல இருக்கு. இவ்வளோ நாள் விஜயை காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ அவங்களே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஒன்று ஒன்றா வெளியே வரும், பார்ப்போம். இப்போ தான் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும் சொல்லி அடுத்த நாளே பதில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அனில்கெல்லாம் இனிமேல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்ற வருத்தமே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜனநாயகன் படத்துடைய முக்கியமான சீன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உலகத்திலேயே இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கவே இருக்காது. படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துக்கும் ஜனநாயகன்ற படம் வெளியே வராது போல இருக்கு. இப்படி போகிற போக்க பார்த்தா பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் வெளியே வரும், இல்லைன்னா வராது, ரொம்ப கஷ்டம். பாஜகவை திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறப்போ, என்டிஏ விசஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறப்போ, பாஜக விசஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறப்போலாம் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தார் விஜய். அது இன்னும் நீங்கள் என்ன டெல்லியில் போட்டி போட போகிறீங்களா, நீங்கள் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு போகிறீங்களா அப்படி இப்படிலாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தார். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருண்டா நீங்கள் பண்ணுற அரசியல் எல்லாம் பார்த்தாக்க அப்படின்னு சொன்னாக்க நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. பாஜகவை நாங்கள் ஏன் எதிர்க்கணும், அவங்க என்ன தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்களா அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ புரியுதா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்களா இல்லையான்றது இல்லை, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஃபாசிசம்னா என்னன்றதை இப்போ மெதுவாக உணர ஆரம்பிச்சிருப்பானுங்க அணில் குஞ்சுகள். ஆனாலும் சில அணில் குஞ்சுகள்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் திமுக சதி, திமுகவும் பாஜகவும் கல்ல கூட்டணி, அதே ஃபார்மேட் அதே டெம்ப்ளேட் அப்படியே தான் இன்னும் வடை சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் திருந்துங்கடா, டேய் பாஜக அவங்கள போட்டு நசுக்கிறாண்டா. இப்பவும் உட்காந்துருந்து திமுக திமுகன்னு ஏண்டா. இப்பவும் அதே அண்ணனுக்கு எதிரான கடைசி ஆயுதம், அண்ணனுக்கு எதிரான கடைசி ஆயுதத்தை திமுக எடுத்துருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் திமுக எங்கடா இங்க இருந்து வந்துச்சு, டே விட்டுருங்கடா, தயவு செஞ்சு விட்டுருங்கடா, நாங்கள் என்னடா பண்ணோம் அவங்கள. இந்த படப்பிடிப்பெல்லாம் நடந்தது கரூரில் மட்டும் கிடையாது, நாமக்கல்லையும் தான். அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், அந்த கேமராலாம் நான் காட்டினேன் பாருங்கள், அதெல்லாம் கரூர் கிடையாது, நாமக்கல், சரிங்களா? அதனால் இந்த அணில் குஞ்சுகள்லாம் தூக்கிட்டு வருவாங்க. கரூர்லேயே விஜய் நைட்டு தான் போனார், அது எப்படி வந்து பகலாக இருக்கும்னு பாருங்க. அந்த பகலாக இருக்கக்கூடியது நாமக்கல்ல எடுத்த புகைப்படம், சரிங்களா? தன்னுடைய படத்தில் ஒரு சீன் வைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் வரும் அப்படிலாம் இந்த சீன்லாம் வந்துச்சுனாலும், ஏன்னா இதுவே முழு படமாக இப்படிப்பட்ட ஒரு சின்ன சீனுக்காக இவ்வளோ பேரை கூட்டி ஒரு இடத்துல கூட்டி வச்சுக்கிட்டு வண்டியில் விண்டோவை க்ளோஸ் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப தூரத்துக்கு மக்களையெல்லாம் வர வச்சு எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நசுக்கி சாகடிச்சு
எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதின்னு பாருங்களேன் விஜய். தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களை ஒரு பட ஷூட்டிங்காக இப்படியெல்லாமா வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க யாராவது? அங்கே வந்து அவ்வளோ பேருடைய உயிரையும் அவர் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைன்னு தான் அதோடைய பொருள். சரி, அப்படியே இறந்ததுக்கு பிறகுவாது ஏதாவது மதிச்சாரா? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியாவில் போய் குத்தாட்டம் தானே போட்டுக்கிட்டு இருந்தாரு. வச்சாங்களா? ஆப்பு சொருகுனாங்களா? படமே ரிலீஸ் ஆக முடியாத மாதிரி ஆகி போச்சா? இப்போ கூட்டணிக்கு போனால் விஜயோடைய பொலிட்டிக்கல் கெரியரே முடிச்சு போச்சா? இதுதான் நம்ம முன்னாடியே சொல்கிறோம். பாஜக வந்து சாதாரணமாக இடம் போடக்கூடாது, விழுங்கிருவானுங்க. அப்படியே பாஜக விரிக்கிற வலை எதுலையுமே சிக்காம பாஜகவை நேருக்கு நேர் எதிர்த்து திராணியோட தில்லோட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளையும் தவிர எவனுக்குமே பாஜகவை நேரடியாக எதிர்த்து நிற்கிற தில்லு கிடையாது. திமுக கூட வந்து நிற்காத எவனா இருந்தாலும் சரி, நான் பாஜக எதிர்க்கிறேன்னு சும்மா வந்து வாய்ஸாவடால் விட்டுக்கிட்டு இருந்தா பாஜக ஒன்று அவங்க கூட உன்னைய சேர்த்துக்கும், இல்லைனா உன்னைய மொத்தமாக நசுக்கி நீ எல்லாம் ஒரு ஆளை இல்லைன்னு தூக்கி கசக்கி பிடிச்சி தூக்கி வெளியே எரிஞ்சிடும். தமிழ்நாட்டை பாஜகன்ற இந்த பாசிச சக்தி அண்ட விடாமல் அரணாக நின்று பாதுகாப்பது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் மட்டும்தான். இப்போ சிபிஐ விசாரணை வளையத்தில் டைரக்டர் ஹெச் வினோத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. நல்லபடியாக படம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தேவையா இதெல்லாம்? சிபிஐ என்கொயரி தான் வேணும்னு ஒத்த காலில் கொக்காட்டு நின்னாங்க. இப்போ அனுபவிக்கிறா அடில் குஞ்சுகளா. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு பிறகும், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகும் விஜய் எங்கேயாவது இனிமேல் போகிறப்போ ஏதோ காணாததை கண்டது மாதிரி பின்னாடியே எல்லாத்தையும் விரிச்சு போட்டுட்டு ஓடுதுங்க பாருங்க. ஏதாவது ஓடிச்சுன்னு சொன்னால் அந்த பிறவைகள் எல்லாம் நம்ம உயிர் வாழவே தகுதி இல்லாத பிறவைகள் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் செத்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களை தவிர வளர்ந்த எரும மாடுகளை எத்தனை செத்தாலும் சாவடா சாவுகிறாக்கி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, மனசாட்சியே இருக்கக்கூடாது இந்த நாயங்களை எல்லாம் நம்ம டீல் பண்ணுறதுக்கு. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அழுதாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரை எவ்வளோ அபியூஸ் பண்ணானுங்க இந்த அணில் குஞ்சுகள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரனா விஜய் இருந்திருக்கான். அவனை எதுவுமே சொல்லலை. சினிமா ஷூட்டிங்காக இத்தனை பேரை சாவடிச்சிருக்கான், அவனை எதுவுமே பேசலை. இதில் பாட்டிலுக்கு 10 ரூபா நாங்கள் மேலே ஏறி நின்று பாட்டு வேற. எவ்வளோ ஒரு சைக்கோவான நபர்னு பாருங்களேன். இப்படி நம்ம உள்ளே கொண்டு வந்து இவ்வளோ மக்களை சாகடிக்கிறோமே, எவ்வளோ பேருக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்ட்டு ஒரு அதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்குறத விட்டுக்கிட்டு மக்கள் நெருக்கமாக கூடுனாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வந்து புழுக்கம் ஏற்படும், அங்கே வந்து எவ்வளோ வேர்க்கும், எவ்வளோ வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், செல்ஃபோனில் சிக்னல் கிடைக்காது, எதுவும் எல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப மோசமான ஒரு இடமா அது மாறி போயிடும். அதை வந்து சரியாக கையாளுறதை விட்டுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படியே கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்க. பையனெல்லாம் கண்ணு முன்னாடி இப்படி தூக்குறாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு கூட விஜய்க்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் நின்ன ஒரு நபரை இவனுங்களாம் ஆதரிக்கிறானுங்கண்ணா. இவனுங்களாம் மனுஷ பறவைகள் தானே, இவனுங்களாம் உயிர் வாழவே இவனுங்களுக்கு தான் தகுதி கிடையாது. செத்துருங்கடா நீங்க எல்லாம் இங்கே விழுந்து. ஆதவர்ஜுனா தாவேக்காவுக்கு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல போங்க. சிபிஐ கிட்ட போனா இப்படிதான் நடக்கும்னு நம்மளாம் சொன்னோம். ஆனால் சிபிஐ கிட்ட தான் போகணும்னு சொல்லி கொண்டு போய் விட்டானுங்க பாருங்க. மொத்தமாக விட்டு செஞ்சுட்டானுங்க தாவேக்காவை. சரியான லாக் ஆயிட்டாப்ல விஜய். இதுல இருந்தெல்லாம் வெளியே வரவே முடியாது, வாழ்க்கைக்கே வெளியே வர முடியாது. அடிமாடா போக வேண்டியதான் பாஜக கிட்ட. போங்க. திமுகவையா தீய சக்தின்னு சொல்ற? உண்மையான தீய சக்தி யாருன்னு உனக்கு தெரியுமாவனே? அனுபவி ராஜா. விஜய் பாஜக கூட்டணிக்கு போகாம இருக்கணும். அப்பதான் இந்த 41 பேர் உயிர் போனதுக்கான நியாயம் சரியா கிடைக்கும். இல்லைன்னா பாஜக இவனை காப்பாற்றும். ஏன்னா அது வாஷிங் மிஷின் இல்லையா? எவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பாஜக கூட ஐக்கியமாயிட்டா போதும், அவனை காப்பாற்றி விட்டுரும். விஜய் பாஜக கூட்டணிக்கு போகலனா கண்டிப்பாக கம்பி எண்ணுவார். நமக்கு அதுதான் வேணும். வசமாக சிக்கி கொண்டார் தாவேகா தலைவர் விஜய். இன்னும் வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன்றா வெளியே வரும் சங்கிகள் கிட்ட இருந்து. விஜய் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். என்டிஏ கூட்டணிக்கு செல்வாரா மாட்டாரா? சூடு பிடிக்கிறது தமிழக அரசியல் களம். தமிழக அரசியல் களம்னு இவனுங்களை வந்து தமிழக அரசியல் களத்தின் ஒரு பெரும்பான்மை விஷயமெல்லாம் நம்ம காட்டக்கூடாது. தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஓரமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். தமிழக அரசியல் களம்ன்றது திமுக விசஸ் அதிமுக மட்டும்தான். அதுதான் தமிழக அரசியல் களம்னு நம்ம பார்க்கணும். ஆகவே இப்படி சங்கிகள் இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜாக ரிலீஸ் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் இப்படி சுயநலவாதியாக இருந்து இத்தனை மக்களை கொண்டு இருக்கார், இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.